வேண்டிய சிற்றூரிலே ஏழை குடும்பத்திலே பிறந்து விறகு வெட்டி வேலாயுதன் பேரோடு வாழ்ந்து வர. ஆனா காட்டுக்கு போய் விறகு வெட்டினாதான் வயிற்றுக்கு சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இல்லை. என்ன செய்யறது, வயசாகி போச்சு, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. சரி ஓஞ்சாவில் போய் காட்டுக்கு போய் விறகு வெட்டி சுமையா கட்டி விற்பனை செய்து ஏதோ யான் வயிற்றுக்கு தான் பாடுபடுறோம், போய் பார்க்கலாம். ஐயா ஐயா, தெரியுமா? நாட்டு தலைமையார் சொல்லியிருந்தா நானே ஓடி வந்திருப்பேன். ஐயோ ஐயோ, ஏழைங்கெல்லாம் நடக்க கூடாது. அவங்க நடந்தா என் கண்ணுல ரத்த கண்ணீர் விடியா. ரத்த கண்ணீர் மாதிரிதான் போறேன். ஐயா வேலாயுதா, பத்தியா பச்சிலம் குழந்தை. குழந்தை இருக்கு, இந்த குழந்தை என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? நீ விறகு வெட்டுற மாதிரி வெட்டி போடணும். என்ன ஐயா, குழந்தை நான் வெட்டுவதா? ஆமா. உலகத்திலே கோவத்தி பிரம்மத்தி, ஆனால் சிசுவத்தி என்று சொல்வார்கள். பாவம் சுத்திக்கும் ஐயா. ஐயா நான் காலமெல்லாம் இப்படி விறகு வெட்டுறதே மேலு. இந்த குழந்தையை வெட்டுவதும் சிசுவை வெட்டுவதும் பசுவை வெட்டுவதும் இரண்டு ஒன்று. பாவம் புண்ணியம் இதெல்லாம் பாதி. இந்த காலத்துல பாவம் புண்ணியத்தை பாக்குறது. பாவ புண்ணியத்தை பார்த்தா நீ வாழ்க்கையில வசதியாக முடியாது. எவ்வளவு நாளைக்கு அந்த சட்ட வட்டியில போய் போறேன். இடது வடது என்று இரண்டு கரங்கள் கொடுத்தான் ஆண்டவன். யமலோகத்துல போய் இது எல்லாம் செய்யற கை கரம், வலது கரம் எல்லாம் செய்யுது, பாவம் செய்யுது, ஒருவனை அடிக்குது, திருடுது, எல்லாம் புரியுது. ஆனால் இந்த கரம் அங்கே யமலோகத்திலே வாதாடுகிறதா. இவன் நல்லவன், இடது கரம் வாதாடுதான் யமலோகத்துல போய். வலது கரம் அப்படி நீங்கள் இருந்தோம். நானு இந்த குழந்தையை வெட்டி இதை வர ஊதிய நான் சாப்பிட்றத விட நான் காலமெல்லாம் இப்படியே இருக்குது நல்லது ஐயா. இந்த குழந்தை நீ வெட்டல வெட்டல இதே இங்க வெட்டி போட்டுருவேன். சரி ஐயா, ஏனென்றால் விதிப்பையும் தன்னையும் காண வேந்தரம் அறிய மாட்டார் என்பது போன்று விதி எப்படியோ வழி செல்வதுதான் மனித தர்மம் என்று சொல்வார்கள். ஐயா கோட்டையிலே பிறந்திருந்தாலும் என் கோட்டை புள்ளி யாரால மாற்றமைக்க போறோம்? அதனால இந்த குழந்தை நீ வெட்டிட்டா ஒரு கோடி போட்டு. ஐயா வேண்டாம் வேண்டாம், ஒரு கோடி வேணாம் ஐயா, ஒரு கோடியும் வேணாம். வேணாம், முன்பே சொன்ன 5 லட்சம். 5 லட்சம் சும்மா வருமா? அது கூட வேணாம். 5 லட்சம் இல்லை ஐயா, ஆளுக்கு 2 புடி. 5 லட்சம் புடி பார்த்து. எப்போதே எப்படி குழந்தையை வெட்டணும், போய் வெட்டிட்டு வா. சரி இந்த குழந்தைய வெட்ட அந்த கத்தி ரத்தத்தோடு வந்து என்கிட்ட காட்டணும். இல்லை என்றால் நான் நம்ப மாட்டேன். அப்படியா? ஏன்னா நீ தர்மத்தை இதெல்லாம் பாவத்தை புண்ணியத்தை சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆகாது. அதான் சரி வெட்டுகிறேன். இப்போது இந்த குழந்தை வெட்டி ரத்தத்தை இந்த குழந்தையை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறாய். ஆனால் வெட்டுகிறேன் ஏனென்றால் பராசை எனக்கு வந்து விட்டது. வெட்டுகிறேன் இந்த குழந்தையை. குழந்தை சிரிக்கிறது, என்னை அடிக்காதே, என்னை வெட்டாதே என்று பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் கழுத்தில் ஒரு முத்தாரம் அரசு உரிமை முத்தாரம் போல் தெரிகிறது. சரி என்னமோ இவனை பார்த்தால் வீரவம்சத்திலே பிறந்தவன் போல் தெரிகிறது. அதனால் இந்த குழந்தைக்கு இப்போதே விஜயன் விஜயன் என்று பெயர் வைத்து நானே யாருக்கு தெரியாமலே இந்த குழந்தையை வளர்த்து வாழ்வதை அடைந்து இவனால் அவனுக்கு மரணத்தை கேட்டு வருகிறேன், போய் வருகிறேன்.